இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிச்சு 50 நாள் ஆகுது இல்லையா? ஸோ இந்த 50 நாளில் இது நாள் வரைக்கும் தான் இவங்க ஒரு கேம் பிளே பார்க்க முடிஞ்சுது. இதுக்கு மேலே அவங்க விளையாண்ட மாதிரி என்னால் எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ அண்ட் எத்தனை நாள் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் கணக்கு மட்டும் ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்சில் எழுதி அவங்களுக்கு பேட்ச் மாதிரி குத்தி விடணும்னு சொல்லியிருக்கிறாரு. சிலரோட ஆட்டம் வந்து முத நாளில் தொடங்கி இத்தனை நாளில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உங்களுக்கு யாரை தோணுது? ஃபஸ்ட்டாக முத்துக்குமரன் எழுந்து இந்த சமைங்க பிரச்சனை என்றைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து அங்கிதாவோட ஆட்டமும் முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எங்கேயுமே அவங்களை பார்க்க முடியலன்னு சொல்லி சொன்னார். அது உண்மைதாங்க. நம்மளுமே கூட எங்கேயுமே அவங்கள பார்த்தா எனக்கு ஞாபகமே இல்லை. எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு கேமு, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவும் இல்லை. அவங்க பாட்டு சைலண்ட்டாக இருக்கிறாங்க. சம்மங்கி பிரச்சனை முடிஞ்ச வாரத்துக்கு பிறகு அன்சிதா இந்த வீட்டில் பெருசாக எதுவும் பண்ணலை. அடுத்து தர்ஷிகா இருந்தாங்க. தர்ஷிகா எழுந்து இந்த ரஞ்சித் அண்ணா வந்து இந்த கியூன் டிவி டாஸ்க்கு அப்புறம் எங்கேயுமே பார்க்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்தம் 50 நாள்லேயே ஒரு 4 நாள் தான். அந்த கியூன் டிவி டாஸ்க்கில் ஒரு 2 நாள், அப்புறம் ஜெஃப்ரி மாதிரி ஆக்ட் பண்ணல ஒரு 2 நாள், மொத்தம் 4 நாள் தான் அவரை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் மனுஷன் வீட்டில் இருக்கிறாருங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியல. Day 21 கிங் அண்ட் குயின் டிவி பூமான ரஞ்சித் அண்ணாக்கு அப்புறமா அவரை நான் பார்க்கவே இல்லை. அடுத்து விஷால் எழுந்து ஜாக்லின் பற்றி சொல்லணும்னா சும்மா லபலபன்னு கத்துவாங்க, மற்றபடி சிம்பிளி பெஸ்ட் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன உடனே அந்த ஜாக்லின் முகத்தை பார்க்கணுமே, ஐயோ முகத்தில் ஈயாடல. லபலபன் கத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கே தவிர்த்து நான் வேற எதுவும் சொல்ற அளவுக்கு அவங்க எதுவுமே ஜாக்லினை பற்றி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, திருப்பி கொடுத்துருவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ விஷால் சொன்னதுக்கு திருப்பி அவங்க விஷாலாக சொன்னாங்க, சார் அவர் ஃபஸ்ட்டு 25 டேஸ் காமெடி வச்சு ஓட்டினார் சார், நெக்ஸ்ட் 25 டேஸ் அதே பண்ணால் எடுபடுமா சார்? ஒன்றும் எடுபடல. ஸோ அவரும் வேஸ்ட் பீஸா சார், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 25 டேஸ் அவரோட காமெடி வச்சு அவர் ஓட்டிட்டார் சார். அடுத்த 25 டேஸ் திருப்பி அந்த காமெடி வச்சு ஓட்டணும்னு நினச்சார், அது முடியல. அவ்வளோதான், முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, டாடா, பாய்.